சீமான கைது பண்ணணும். ஏங்க விட்டதே மிகப்பெரிய அபத்தம். ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கல் இறக்குறதும் ஊற்றி கொடுக்குறதும் முன்னுதாரணமாக இருக்குமா? இதை ஒரு அரசு அனுமதிக்குமா? எப்படி எடுத்துக்க முடியும்? நிச்சயமாக இந்த திமுகவின் திட்டம் தான். அந்த திமுக என்ன விலை பேசிச்சு, என்ன கொடுத்து செய்ய சொல்லுச்சுன்னு தெரியல. அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா சீமானுக்கு கடந்த கால பல வரலாறுகள் எங்களுக்கு பர்சனலாக அனுபவம் உண்டு. கனிம வள கொள்ளைக்கு எதிராக பேசுவார், அங்கே கல்குவாரிகள்கிட்ட காசு வாங்குவார். அதை குற்றம் சுமத்தி தானே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளே பலர் வெளியே போனாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒவ்வொரு சாதியினுடைய பெருமைகளை மட்டும் மேடை மேடையாக பேசி சாதி சாதியாக பிரித்து சாதி பெருமை பேசுகிறது தான் தமிழர் பெருமைன்னு கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு கல் இறக்கிட்டு அவர் பாட்டு கூலாக போக முடியுது. ஆனால் ஒரு உண்ணாவிரதம் நடத்த எவ்வளவு தடைகள் விதிக்கப்படுது. நாங்கள் மதுவுக்கு எதிராக போராடுவதற்கு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் ஆயிரக்கணக்கான பேர் தலைவர் உட்பட இளைஞர்கள் நாங்கள் உட்பட கைது செய்யப்பட்டோம். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு எதிராக போராடுறதுக்கு கூலாக பனைமரம் ஏறி, அதுவும் தூத்துக்குடிங்கிறது 600-700 கிலோமீட்டர் தாண்டி கல் பிடிச்சிட்டு வந்துட முடியுதுன்னா இது யாரோட திட்டமாக இருக்க முடியும்? சரி, இதில் ஏன் சாதியை கொண்டு வர்றீங்க? சாதிய பார்வை யார் கொண்டு வர்றது? குலத்தொழில் கொண்டு வர, அதாவது தமிழர்களின் குலத்தொழில்னு கொண்டு வரது யார்? இன்னைக்கு ரேபிடோ பைக் ஓட்டுறவங்களாம் என்ன குலம்? ஜொமேட்டோவில் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க என்ன குலம்? யூடியூப் சேனல் நடத்துறவங்களாம் என்ன குலம்? 2025 பேசுகிற குடிப்பெருமையாது, குலப்பெருமையாது? எந்த தொழிலாவது ஒருவரின் குலத்தொழிலாக இருக்குதா? வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.